இடத்திலிருந்து பறந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் பயணம் செய்த 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இதில் பயணம் செய்த ஒருவர் மட்டும் உயிர் தப்பியிருக்கிறார். இருக்கை எண் 11A பயணம் செய்த ஒருவர் உயிர் தப்பி உள்ளதாக காவல் ஆணையர் தகவல் தெரிவித்திருக்கிறார். விமான பயணி ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். விவரங்கள். மோனிஷா, தற்போது அனைவருமே இறந்திருக்கலாம் என்று கருதப்பட்ட நிலையில் தற்போது ஒரு பயணி மட்டும், அதாவது அந்த இன்று விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் இருக்கை எண் 11A உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு பயணி மட்டும் தற்போது மிக அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார். அவர் தொடர்பான அந்த காட்சிகளை தற்போது நாம் வெளியிட்டு வருகிறோம். அவர் மூஞ்சியில் அவரது முகத்தில் காயங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் மிக முக்கியமாக ஒரு பயணி தற்போது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார் என்ற செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக சுமார் 600 அடி உயரத்தில் இருந்து நொடி பொழுதில் கீழே விழுந்து இந்த விமானமானது விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் எரிபொழுதானது முழு அளவிலும் இருந்தது. அது வெடித்து சிதறக்கூடிய அந்த தீ பிளம்புகள் வானூர எழக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த குரோத காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது ஒரு பயணி 11A இருக்கை எண் 11A இருந்த ஒரு பயணி விஸ்வா என்ற அந்த பயணி தற்போது உயிர் பிழைத்திருக்கிறார். அவர் காவல்துறையினரிடம் பேசும்போது அதாவது விமானம் புறப்பட்ட 30 நொடிகளிலேயே பிரச்சனை ஆரம்பித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மிக பலத்த சத்தம் தான் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து விமானம் விழுந்து நொறுங்கியதாகவும் அவர் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல அவருக்கு நெஞ்சு பகுதி மற்றும் கண்களில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. மோனிஷா, இந்த விமானத்தில் சுமார் 242 பேர் இருந்தனர். அதாவது விமானிகள் மற்றும் அந்த க்ரூ மெம்பர்ஸ் என்று சொல்வாரு, அவர்களுடன் சேர்த்து சுமார் 242 பேர் இந்த விமானத்தில் இருந்தனர். இவர்கள் அனைவருமே உயிரிழந்திருக்கலாம், தப்பிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தனர். தற்போது ஒரு பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார். அவர் லண்டனுக்கு திருப்பி செல்வதற்காக இந்த விமானத்தில் அவர் அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்டிருக்கிறார். அப்போதுதான் விமான விபத்தானது நடந்திருக்கிறது. அவர் அந்த விபத்தில் சிக்கி அவர் மீட்கப்பட்டு அவர் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அதிர்ஷ்டவசமாக தற்போது ஒரு பயணி மட்டும் இந்த விமான விபத்தில் இருந்து உயிர் தப்பி இருக்கிறார். மோனிஷா, முகிலன், ஒரு பயணி மட்டும் தற்போது உயிர் பிழைத்திருக்கிறார் அதிர்ஷ்டவசமாக. அவரின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? பிற பயணிகள் பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? மோனிஷா, தற்போது அவருக்கு, அதாவது நான் அந்த காட்சிகளிலும் பார்க்கும்போது அவரின் முகம் மற்றும் நெஞ்சு பகுதியில் மற்றும் அவருக்கு கால்களில் அடிபட்டிருப்பதாக தற்போது முதல் கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது. அவருக்கு சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றவர்கள் தொடர்பான தகவல் தற்போது இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் இன்று அதாவது இந்த அந்த விபத்து நடந்த அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, அங்குதான் இந்த இறந்தவர்கள் அனைவருமே அவர்களது உடல் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அங்கு அந்த மருத்துவர்கள் பேசும்போது அந்த விபத்தில் சிக்கியவர்களின் உடல்கள் மிக மோசமாக எரிந்த நிலையில் இருக்கிறது. அவர்கள் அடையாளம் காண்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களின் உறவினர்கள் இடமிருந்து இந்த DNA சாம்பிளானது தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. ஏனால் பலரின் அடையாளங்கள் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு முற்றிலுமாக எரிந்திருக்கிறது. சிலருக்கு மிக மோசமாக பல தலை போன்ற உறுப்புகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. தற்போது அவர்களிடமிருந்து அந்த உறவினர்களிடமிருந்து அந்த DNA சாம்பிள்கள் எடுக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. இந்த விபத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல 242 பேரில் ஒருவர் மட்டும் மிக அதிர்ஷ்டவசமாக தற்போது அவர் உயிர் தப்பியிருக்கிறார். அவர் காவல்துறையிடம் தெரிவித்ததால் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த விமானம் தொடங்கிய 30 நொடிகளிலேயே பிரச்சனை ஆரம்பித்து விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பயங்கர சத்தம் கேட்ட உடனேயே அந்த விமானமானது விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இந்த பலத்த சத்தத்திற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக அந்த விமானம் விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அதாவது விமானம் புறப்பட்டு சில நொடிகளில்
விமானத்திலேயே அந்த லேண்டிங் கியர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த தரையிறங்கக்கூடிய அந்த வீல்கள் எல்லாம் உடனடியாக அது விமானத்திற்குள் இழுத்துக் கொள்ளப்படும். ஆனால் அந்த காட்சியை நாம் பார்க்கும்போது மேலே சென்ற விமானம் கீழே விழும் வரை அந்த லேண்டிங் கியர்கள் அப்படியே இருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இதற்கு காரணம் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா அல்லது அந்த இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறா அல்லது மனித கோளாறா என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இனி இந்த விசாரணை, இது தொடர்பான விசாரணைகளையும் தொடங்கி இருக்கிறது. போயிங், அமெரிக்கா போன்ற பல நாடுகள் மற்றும் அமைப்புகள் தானாக முன்வந்து இந்த விசாரணைக்கு உதவ தயார் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இனி நாம் பார்க்க வேண்டும், இந்தியா அவர்களின் உதவியை எடுத்துக்கொண்டு இந்த விசாரணையை மேற்கொள்ளப் போகிறார்களா அல்லது இந்திய அமைப்புகளே இந்த விசாரணையை மேற்கொள்ளப் போகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த காட்சி வெளியானதிலிருந்து பல்வேறு வல்லுநர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த விமானம் ஓடுதளத்திலிருந்து வானில் பறந்த பிறகும் அந்த லேண்டிங் கியர்களை ரிட்ராக்ட் செய்யாததற்கான காரணம் என்ன என்பதை தான் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். மிக முக்கியமாக அவர்கள் சொல்வது, இந்த லேண்டிங் கியரை அவர்கள் ரிட்ராக்ட் செய்யாத போது அதாவது அந்த விமானம் முழு அதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயணிகள் முழுவதும் அந்த விமானத்தில் இருக்கின்றன. எரிபொருளானது முழு கொள்ளளவில் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது அந்த எடையானது மிக அதிகமாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் கூடிய ஒரு சூழ்நிலையில் வானில் பறந்த உடனே அந்த லேண்டிங் கியர்களை ரிட்ராக்ட் செய்திருக்க வேண்டும். ஆனால் அது ரிட்ராக்ட் செய்யப்படாததே இதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று பல கேள்விகளையும் முன்வைத்து வருகின்றன. ஆனால் விசாரணை என்ன கண்டுபிடிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே இது தொடர்பாக விவாதித்திருக்கிறோம். அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் மற்றும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இரண்டையுமே கைப்பற்றி அதில் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இது தொடர்பான அந்த ஆய்வறிக்கைகள் வெளிவரும். இனி அந்த ஆய்வறிக்கைகள் மற்றும் விசாரணைகள் என்ன தெரிய வருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மோனிஷா. முகிலன், இந்த பெரும் கோர விபத்தில் ஒரு முக்கிய அரசியல்வாதியான விஜய் ரூபானியும் பயணம் செய்து உயிரிழந்திருக்கிறார். தற்போது அங்கு சூழலானது எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக மோனிஷா, மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இது குஜராத்தின் முன்னாள் முதல்வர் ரூபானி இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார். அது தொடர்பான அந்த பிரத்யேக காட்சிகளையும் நாம் வெளியிட்டிருக்கிறோம். ரூபானி அந்த விமானத்தின் முன்பகுதியில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படமானது வெளியாகிருக்கிறது. அவரின் இருக்கை எண்ணானது 2D, அதாவது அந்த விமானத்தின் அதாவது உள்ளே பயணிகள் ஏறியவுடன் அமரக்கூடிய அந்த இருக்கை 2D, அந்த இருக்கையில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தையும் நியூஸ் 18 முதலில் வெளிக்கொண்டு வந்தது. முதலில் அது பல்வேறு குழப்பங்கள் இருந்தது. ரூபானி அந்த விமானத்தில் ஏறினாரா இல்லையா, அல்லது அவர் அந்த விமானத்தை அந்த ஏறுவதில் தவறவிட்டு விட்டார் என்ற பல யூகங்கள் இருந்தது. ஆனால் பின்பு அவர் அந்த விமானத்தில் பயணம் செய்தார் என்பதும் உறுதி செய்யப்பட்டது.